ஓம் நம சிவாய. பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தாம். அரண்நாமம் 1000 272வது திருநாமம் ஓம் பிரஸ்கந்தனாய நமஹா அப்படின்னு இருக்கு. இதோட பொருள் என்ன அப்படின்னா, எல்லோரையும் எல்லாவற்றையும் நழுவச் செய்பவர் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன பொருள்? வேறு ஒன்றும் இல்லை. பிரளயம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பிரளய காலத்தில் எல்லாரையும் லயம் பண்ணக்கூடியவர், எதுவும் இல்லாது செய்யக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒன்றும் மிச்சம் மீதி கிடையாது, எல்லாம் போயிடுறது. அப்பர் சுவாமிகள் தேவாரத்தில் சொல்கிறார், 100 கோடி பிரமர்கள் நொந்தனர், 6 கோடி நாராயணர் அங்கனே, ஏறு கங்கை மணலில் இந்திரர், ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனே அப்படின்னு. அதே மாதிரி சௌந்தரலஹரியிலையும் ஆதிசங்கரர் ஆச்சரியப்பர் அம்பிகையை பார்த்து சொல்கிறார், இப்படி பெரிய மகாபிரளய காலத்தில் எல்லாரும் தேவர்கள்லேருந்து அத்தனை பேரும் ஒத்தரும் பாக்கி இல்லாத அத்தனை பேரும் இருக்கிற இடம் தெரியாது பயிர்றா லயமாயிடுறா. ஆனால் அப்பேற்பட்ட அந்த மகாபிரளயத்திலையும் உன்னோட ரமிச்சுண்டு அந்த சிவபெருமான் ஒத்தன் தானே இருக்கான், அவரோட பெருமை என்ன அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. அதை போல் பிரளய காலத்தில் எல்லாத்தையும் விழுங்கக்கூடியவர் அப்படின்னு. உலகம் முழுதும் உண்டு அப்படின்லாம் சொல்கிறாளே, எல்லாத்தையும் முழுங்கிறது, எல்லாம் ஒன்றும் இல்லாத லயம் பண்ணிடுறது அப்படின்னு. அப்படி பண்ணக்கூடியவர்னு அர்த்தம். அப்படின்னா இதை பண்ணணும்னா எவ்வளோ பெரிய சக்திமானாக இருக்கணும், எவ்வளவு சக்தி இருக்கணும், அப்படி சர்வசக்தன். இந்த பிரளயம் அப்படின்னோடனே நாம் இங்கே ஒரு சில விஷயங்களை பார்க்கணும். இந்த பிரளயம் அப்படிங்கிறது உலகம் கலியுகம், கலி முடியறதே எல்லாம் கடலில் மூழ்கிப்படும் அப்படிங்கிறது நமக்கு சாதாரணமாக ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனால் இதுக்கு உள்ளுக்குள்ளே எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்னு நமக்கு புராண இதிகாசங்கள் எடுத்து பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. காலக்கணக்கெல்லாம் எவ்வளோ துல்லியமாக போட்டு சொல்லியிருக்கா நமக்கு அப்படின்னு. அதில் பார்த்தா 4 விதமான பிரளயங்களை சொல்லியிருக்கு. முதல் பிரளயம் நித்திய பிரளயம் அப்படின்னு ஒன்றும், 2வது நைமித்திக பிரளயம் அப்படின்னு, அதாவது ஒரு நிமித்தத்தினால ஏற்படுற பிரளயம், 3வது மகா பிரளயம் அப்படின்னு, 4வது ஆத்தியந்திக பிரளயம் அப்படின்னு. இந்த பிரளயத்திலேயே 4 வெரைட்டி. இந்த நித்திய பிரளயம் அப்படின்னா என்ன அப்படின்னார், ஒன்றும் இல்லை, ஒவ்வொரு நாளைக்கும் அன்னன்னைக்கும் நடக்கிறது, அன்னன்னைக்குமே பிரளயம்தான். என்ன அப்படின்னார், ஒரு நாளைக்கு உலகத்தில் எத்தனை ஜீவராசிகள் போகிறது, மரணம் அடைகிறது, எத்தனையோ மனிதர்கள் மட்டும் இல்லை, எத்தனையோ ஜீவராசிகள் அழிஞ்சு போகிறது. ஜீவராசிகள்லாம் அழியிறது இருக்கட்டும், நாம் உடம்புலையே பார்த்தா எத்தனையோ செல்கள்லாம் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னார், போய் திருப்பி ஃப்ரெஷ்ஷாக வருது, நமக்கே தெரியாது. அது எப்படி நடக்கிறதுன்னு தெரியும்னார். அது கொஞ்சம் நாள் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியுது. நம்மளோட குழந்தையாக இருக்கிறதே ஃபோட்டோவை பார்த்து, அப்புறம் 10 வயசில் ஒரு ஃபோட்டோ, அப்புறம் 30 வயசில் ஒரு ஃபோட்டோ, 60 வயசில் ஃபோட்டோ, 80 வயசில் ஃபோட்டோவை பார்த்தா இந்த குழந்தையாக இருந்தது நாமளான்னு நமக்கே தெரியாது இருக்குது. அப்போது இருக்கிறதே இருந்த செல்லெல்லாம் எங்கே போச்சுன்னு தெரியல, அதெல்லாம் அழிஞ்சு போய் அப்புறம் வேறு செல்லு புதுசாக இப்படி நம்ம உருவமே டோட்டலாக மாறி போயிடுறாப்பில் இருக்குது. இதை மாதிரி தான் எல்லாம். ஒரு சின்னதாக விதையில் இருக்குது, அது முளை விடுறது, செடியாக வருது, அப்புறம் பார்த்தா பெரிய ஆலமரமாக ஆயிடுத்து. அப்படின்னா அந்த விதையில் இத்தினூண்டுக்காக இருந்ததுக்கும் இத்தனாம்பரிசுக்கு இருக்கிறதுக்கும் ஏதான சம்பந்தம் இருக்கோ? துளிக்கூட அடையாளமே தெரியாது, மாறி போய்டுறது இல்லையா. இதெல்லாம் தான் நித்திய பிரளயம். அது எது வேண்டாமோ அதெல்லாம் அழிஞ்சு தானே அடுத்தது புதுசு கிளம்புறது. இது நம்ம யாருக்குமே தெரியாத, அது பாட்டுக்கு நடந்துகிட்டே இருக்குது. ஆனால் நம்ம கவனிக்கிறது இல்லை, அவ்வளவுதான். நம்ம கவனிக்காதனால நமக்கு தெரியல, அவ்வளவுதான். இப்படி இது நித்திய பிரளயம் அப்படின்னு ஒவ்வொரு நொடியும் நடந்துகிட்டே இருக்குது. இன்னும் சொல்லப்போனாக்க தூக்கமே ஒரு பிரளயம்னு தான் சொல்கிறது சாஸ்திரம். நம்ம தூங்கி ஏந்திருக்கிறோம் இல்லையா, ஏன்னர் அந்த தூங்கிறதே என்ன பண்ணுறோன்னு, நல்ல ஆழ்ந்த உறக்கமாக இருந்தால் எதுவுமே தெரியாது. அப்போ என்ன, அந்த ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறதே நமக்கு உலகம்னு ஒன்று இருக்கிறதே இல்லை, தெரியல.
நேரம்ங்கிறது ஒன்று இருக்கிறதுன்னு தெரியல. இந்த நேரம் டைம் ஸ்பேஸுக்குள்ளே தானே இந்த உலகம் பிரபஞ்சம் எல்லாமே அடங்கிறது. அது எல்லாம் இல்லாதையே போய்டுறது. அப்படின்னா இதுதான் மகாபிரளயம் அப்படின்னு சொல்லி பெரிய பிரளயம் எல்லாம் அழிஞ்சு போனால் அப்போ அந்த ஜீவராசிகள்லாம் என்ன பண்ணுன்னார், இப்படி இந்த ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறாப்புல இருக்கும். முதல்லையே அன்றைக்கி ஒரு இதில் சொன்னேன், கிராதமூர்த்தியாக இவர் வரத்தே திருக்குடந்தை தலபுராணத்தில் என்ன அப்படின்னு, அந்த உயிர் பீஜங்கள்லாம் ஒரு குடத்தில் வச்சு இவர் மேருமலையில் வச்சுருந்தார். அது பிரளயத்தில் அடுத்த சிருஷ்டிக்கு முதந்து வரத்தே இவர் வேட வடிவத்தில் அதை இது அந்த பானையை உடைச்சு அதுலேருந்து சிருஷ்டி பீஜம்லாம் வெளியில் அதை வச்சுன்னு பிரம்மா பண்ணினார் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு, அந்த குடத்துக்குள்ளே இருக்கிறது எல்லாம் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கும். அந்த ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாலே அமைதி அமைதி அமைதி. அது என்னன்னு நமக்கு பெரிய சந்தோஷமாக இருக்குது. எப்போ தெரியறதுன்னு தூங்கி எழுந்துட்ட அப்புறம் தான் தெரியறது. அப்பா நன்னா தூங்கினேன் சார் அப்படிங்கிற அந்த ஆழ்ந்த உறக்கம் அப்படின்னு சொல்கிறோமே, அப்போ தூங்கி எழுந்திருக்கிறதே பிரளயம்தான். அதனால தான் ரொம்ப ஒரு ஆச்சாரத்தை ஃபாலோ பண்ணுறவெல்லாம் என்ன பண்ணுவார், மத்தியான வேளையிலையோ எப்போ தூங்கி எழுந்துனாலும் உடனே குளிக்கிறது அப்படின்னு ஒரு பழக்கம். எதுக்காக அப்படின்னார், அந்த தூங்கி ஏந்திருக்கிறதே பிரளயம் அப்படின்னா அதில் எல்லாம் அழிஞ்சு போயிடுறது இல்லையா. அப்போ நாமளும் டெம்பரவரியாக அழிஞ்சிருக்கோம். அப்படின்னா டெம்பரவரியாக மரணம், அது பிரஜை இல்லாத இருந்திருக்கும், உணர்ச்சி இல்லாத இருந்திருக்கும், உணர்வு இல்லாத இருந்திருக்கும். ஸோ அதுலேருந்து திருப்பி ஏந்திருக்கிறதே அது இப்போ மறுபிறவி கிடைச்சாப்புல. அதனால இனிமேல் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வருது அப்படின்னு ஒரு ஆச்சாரத்தில் வச்சுருக்கு இல்லையா. அதனால் இதுதான் நித்திய பிரளயம் அப்படிங்கிறது. நைமித்திக பிரளயம் அப்படின்னா ஒரு நிமித்தத்தினால ஒரு காரணத்துக்காக ஏற்படக்கூடியது. இந்த பிரளயம் அப்படிங்கிறது இதெல்லாம் அவசியம் தெரிஞ்சுக்கணும். இந்த நைமித்திக பிரளயம் என்ன, எப்போ வரும் அப்படின்னார், பிரம்மாவுக்கு 100 வயசு அவரோட ஆயுசே. பிரம்மாவுக்கு 100 வயசு அப்படின்னா நமக்கு தோணும் நம்மளோட 100 வயசு மாதிரியா அவருக்கு இல்லை. பிரம்மாவோட ஆயுள் காலம் என்ன, ஒவ்வொரு யுகத்தோட காலங்கள்லாம் என்னன்னு நமக்கு சாஸ்திரங்கள்லாம் ரொம்ப கிளியர் கட்டாக சொல்லியிருக்கு. அதில் பார்க்கணும் அப்படின்னா அந்த பிரம்மாவோட ஒரு பகல் ஒரு நாளைக்கு எப்படி கணக்கு சொல்லியிருக்கு அப்படின்னா, பிரம்மாவோட ஒரு பகல் பொழுதில் 14 மனுக்களோட ஆட்சி காலம் முடிஞ்சுடுறது. 14 மனுக்கள் இருக்கா. அந்த மனுக்களுக்கெல்லாம் என்ன அப்படின்னா அவளோட ஆயுள் என்ன அப்படின்னா ஒவ்வொரு மனுக்கும் 71 சதுர்யுகம். சதுர்யுகம்னா கிருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம்னு 4 யுகத்தை சொல்கிறோம் இல்லையா. இந்த 4 யுகம் மாதிரி 71 4 யுகம் சேர்ந்தா 71 சதுர்யுகம். அது ஒரு மனுவோட ஆயுள். அப்போ இது மாதிரி 71 மனு அந்த சதுர்யுகத்திலும் இன்ட்டு 14 பார்த்துங்கோ. அந்த சதுர்யுகத்துக்கு என்ன கணக்கு அதுவும் சொல்லியிருக்கு. கிருதயுகத்துக்கு 17,28,000 வருஷம். நமக்கு இப்போ இருக்கிற வருஷத்தை சொன்னால் தான் நமக்கு புரியும். அதனால் கிருதயுகம் அப்படின்னா 17,28,000 வருஷம். அதே மாதிரி திரேதாயுகம் அப்படின்னாக்க 12,96,000 வருஷம். துவாபரயுகம் 8,64,000 வருஷம். கலியுகம் 4,32,000 வருஷம். நன்னா கேட்டுங்கோ, கலிக்கு எவ்வளோ வருஷம்? 4,32,000 வருஷம் கலி கால் அப்படின்னு சொல்லுவா. அதே மாதிரி 4,32,000 × 4 போட்டேன்னா கிருதயுகத்தது 17,28,000 வந்துடும். அதனால தான் கலி கால்னு சொல்கிறா. அந்த கிருதயுகத்தில் என்ன இருந்ததோ அதில் கால்வாசி தான் இந்த கலிக்கு ஆயுசே. அதனால என்ன ஆகிடும்னா அப்போ இருக்கிற ஜீவராசிகளோட உடம்பு வாகு இனிமே என்ன உயரம், பெருமன், சக்தி, புத்தி சக்தி, ஆயுள் பலம் எல்லாம் என்னென்ன கால்வாசி தான் இருக்கும். அப்போ அவளுக்கு 100 இருந்ததுன்னா நமக்கு இப்போ 25. இப்போ நமக்கு 100 அப்படின்னா அவளுக்கு 400 அப்படி ஆகிடும். கலிக்கு எவ்வளோ சொன்னேன்? 4,32,000 வருஷம்னு சொன்னேன். இப்போ நாமெல்லாம் கொஞ்சம் அடிக்கடி குறைப்பட்டுப்போம். ஏதானு நாட்டில் ரொம்ப ஏதானு கலவரம் நடந்து ஏதானு ரொம்ப கெடுதல் நடந்துன்னா கலி முத்தி போச்சு சார் அப்படிம்போம். அதனால தான் இப்படி நடக்கிறதுன்னு. கலி முத்தல்ல, இப்போ தான் பிறந்திருக்கு, சின்ன குழந்தையாக இருக்குது. ஏன்னா கலி பிறந்தா 5000 சொல்கிற வருஷம்தான் வருது. பார்த்துங்கோ, இன்னும் 4,04,500 வருஷம் இருக்குது பாக்கி.
அப்படின்னா அப்போ எப்படி இருக்கணும்? பயமாக இருக்குது. இப்போவே இப்படி இருக்குன்னா குழந்தையாக இருக்கிறதே இந்த பாடு அப்படின்னா இன்னும் இது நல்லா வளர்ந்து போச்சுன்னா என்ன ஆகும்னு தெரியல. அப்படி இப்போ எல்லாத்தையும் கூட்டினேன்னா என்ன மொத்தம் ஒரு சதுரிகத்துக்கு 43,20,000 வருஷம். இந்த 43,20,000 வருஷம் இன்ட்டு 71 போட்டேன்னா ஒரு மனுவோட காலம். இது மாதிரி 14 மனுவோட காலம் ஆச்சா. இந்த 14 மனுவோட காலம் முடிஞ்சதுன்னா தான் பிரம்மாவுக்கு பகல் பொழுது முடியும். நல்லா இருக்குது, தலையை சுற்றுறாப்புல இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அவரோட இரவு பொழுதில் என்ன பண்ணணும்னர் இந்த மகா பிரளயம்ங்கிறது வரும். இந்த நைமித்திக பிரளயம் வரும், இந்த நிமித்தத்தினால வரும். மனுவோட இந்த பிரம்மாவோட நைட் எல்லாமே நைமித்திக பிரளயம், அவருக்கு ரெஸ்ட்டு, அப்போ ஒன்றும் இருக்காது. அதுக்கப்புறம் அவருக்கு அடுத்த பகல் வழியறதே தான் திருப்பி 14 மனுக்கள் வருவா, திருப்பி எல்லாம் ஜீவராசிகள்லாம் வரும், இதெல்லாம் பண்ணும். இப்படி போய் இவருக்கு இந்த 14 மனுக்களோட 14 மைனாலும் 28 ஆச்சு. இதை மாதிரி 365 × 100ன்னா பிரம்மாவுக்கு எத்தனை வயசுன்னு பார்த்துங்கோ. என்ன 860 × 365 × 100 கணக்கு கம்ப்யூட்டரில் தான் போட்டுக்கணும். அத்தனை நாளைக்கு பிரம்மாவோட 100 வருஷம் ஆயுசம். அது முடிஞ்சோடனே வரத்துக்கு பேர் தான் மகா பிரளயம்னு பேர். அந்த மகா பிரளயத்தில் என்ன ஆகிடும்னு பிரம்மாலேருந்து சேர்த்து அத்தனையும் க்ளோஸ், எல்லாரும் க்ளோஸ், ஒன்றும் கிடையாது இருக்க, வெறும் பிரம்மம் மட்டும் இருக்கும். அந்த பிரம்மம் எப்படி இருக்கும்னு ஒன்றும் பண்ணாது, நாமம் கிடையாது, ரூபம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, சிவனேன்னு இருக்கும், சிவமாக இருக்கும். அப்போ ஒன்றும் சிருஷ்டியில் ஒன்றும் கிடையாது. அந்த மகா பிரளயத்தில் என்ன ஆகிடுனா யாரெல்லாம் இந்த பக்தி பண்ணி இல்லை கர்மானுஷ்டானங்களாம் நல்லபடியாக பண்ணி பக்தி பண்ணி யார் நல்ல மோட்சம்னு சொல்லக்கூடிய சாயுஜ்யத்துக்கு தகுதி இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் திரும்பி பிறக்க மாட்டா. இந்த தகுதி இல்லாதவள்லாம் என்ன பண்ணுவான்னர், அந்த இனிமேல் குடத்தை உடைச்சர் திரும்பி சிருஷ்டி ஆச்சுன்னு சொல்கிறோமே, அது மாதிரி யாருக்கெல்லாம் மோட்சத்துக்கு தகுதி இல்லையோ அந்த ஜீவராசிகள்லாம் திரும்பி வெளியில் வந்துடும். வேடிக்கை என்னென்ன, இந்த மகா பிரளயத்தில் நாம் மோட்சத்துக்கு ஆசைப்படாத யோகிதை இல்லைன்னா கூட நமக்கு அப்படியே ஒரு சாந்தி கிடைக்கும். இது எத்தனை நாளைக்கு இருக்கும், அது சும்மா இருக்கும்னர், இத்தனை நாள் எவ்வளவு காலம் ஓடித்தோ அதை போல காலங்கள் அப்படியே ஒன்றும் இல்லாத இருக்கும் பிரம்மம். கம்ப்ளீட் ரெஸ்ட் எல்லாத்துக்கும். அப்படி இருக்கிற ஒரு நிலையிலையும் ஆனால் என்ன ஒன்றே ஒன்று இருக்குனர், அந்த பரம்பொருள் அந்த பிரம்மம் மட்டும் இருக்குது. அது யார், அதுதான் அந்த சிவபெருமான்னு சொல்கிறோம். அதனால என்ன சொல்கிறான்னு, நீ இப்போ அத்தனையும் நழுவு பண்ணிவிட்டு எல்லாத்தையும் இருக்கிறாப்புல எல்லாத்தையும் வாஷ் அவுட் பண்ணிவிட்டு இது மட்டும் இருக்கிறதுனாலேயே பிரஸ்கந்தனாய நமஹா அப்படின்னு அவருக்கு திருநாமம். அப்படின்னா அவரோட சக்தி என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அப்படி இருக்கிற அந்த பெருமை வாய்ந்த சிவனோட இன்னும் பல நாமங்களில் உள்ள விஷயங்களை தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஓம் நம சிவாய.